தன்னிச்சையாக செயல்பட்டு தனி ஒருவனாக வாழக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இந்த கிரக நிலைகளின் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன? எவ்வளவு நாள் பல விஷயத்தில் மாற்றம்னு சொல்லி ஏமாற்றமாக இருந்துச்சு. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் சிறப்பான பலன்களை கொடுக்குதா இல்லையா? என்ன மாதிரியான விஷயம் சாதகமாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மேசம் ராசியிலிருந்து மீனம் ராசி வரைக்குமே மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. இந்த 12 ராசிகள்லேயுமே 27 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அதிபதி இருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திர அதிபதியுமே இருக்காங்க. இதில் இருந்து தான் இந்த நட்சத்திர அதிபதியை பொறுத்து தான் அவங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் ஒவ்வொரு விஷயங்களுமே மாற்றங்களுமே ஏற்படும். இந்த தெய்வத்தை நாம் மனதார வழிபட்டாலே செல்வமும் செல்வாக்கும் பெற முடியும். எல்லோருமே சொல்லலாம், என்னோட ராசி நல்ல ராசி, அந்த படத்தில் வரும் இல்லையா, அந்த பாட்டை கூட பாடிட்டு இருப்பாங்க. 12 ராசியுமே நல்ல ராசி தான். 27 நட்சத்திரங்களுமே நல்ல நட்சத்திரம் தான். உங்களோட ராசிக்கு உரிய கோவில்களையும் தெய்வங்களையும் வணங்குவதன் மூலம் நம்முடைய நேரம் நல்ல நேரமாக அமையும். செல்வ வளம் பெருகி காணப்படும். அந்தந்த ராசியினருக்காக ஒவ்வொரு கோவிலுமே இருக்குது, ஒவ்வொரு இறைவனுமே இருக்காங்க. அவங்கள தெரிந்து கொண்டு வழிபடுறதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காண முடியும். அந்தந்த தெய்வத்தோட உருவப்படங்களையுமே உங்களோட வீட்டில் வைத்து நீங்கள் தினமும் வழிபாடு செய்கிறது நல்லது. உங்களோட ராசியோட முழு நன்மையும் உங்களுக்கு தவறாமல் கிடைக்க தினமும் ஒரு நிமிஷமாவது கண்ணை மூடி நம்முடைய ராசிக்கு உரிய தெய்வத்தை வணங்கி வருவதன் மூலம் அதிர்ஷ்டமும் ஆனந்தமும் நம்மளை தேடி வரும். வாழ்க்கை நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்னாலுமே எல்லாமே விதிப்படி தாங்க அமையும். அது மட்டும் இல்லாமல் நாம் நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சால் விதியும் நமக்கு வசமாக இருக்கும். அந்த வகையில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்குது, உங்களோட ராசி அதிபதி யார், உங்களோட ராசி அதிபதிக்குரிய கடவுள் யார், நீங்கள் எப்படி அந்த கடவுளை வணங்கணும், உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் நீங்கி பட்ட கஷ்டங்களில் இருந்து விடுபட நீங்கள் என்ன செய்யணும், அது பற்றின முழுமையான தகவலையுமே தொடர்ந்து நாம் பார்க்கலாம். தனுசு ராசியை சேர்ந்த உங்களுக்கு ராசி அதிபதி குரு பகவான் தாங்க. குருவை ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி அன்பர்கள் எப்பொழுதுமே நீதி, நேர்மை, பண்பு போன்ற நல்லொழுக்கத்தை கொண்டு காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உயர்ந்த அந்தஸ்து, பதவி, செல்வாக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீவிரமாக அவங்களோட செயல்களில் உண்மையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி அறிவு, இவங்களோட திறமையால் உயர் பதவியை அரசாங்கத்திலையுமே இவங்க பெற முடியும். அதிகாரங்களுடன் அந்தஸ்துடன் இருக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சமான ஒரு விஷயம். அதற்கான ஒவ்வொரு செயலையுமே கரெக்டாக சரியான வழியில் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட குற்றங்களையும் அவங்களோட குணங்களையும் ஒரு கொஞ்ச நேரம் பேசினாலே எளிதில் கண்டுபிடிச்சிருவாங்க இவங்க. செல்வம் செல்வாக்கு பெற்று திகழும் அதிர்ஷ்ட நேரம் இனி உங்களுக்கு இருக்குது. இந்த அதிர்ஷ்ட நேரம் தொடரணும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் வியாழக்கிழமையில் குரு பகவான் ராசிநாதன் சொன்னலையா, வியாழக்கிழமையில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே நன்மையாக மாறுங்க. வரும் தடைகளுமே காணாமல் போகும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் தட்சிணாமூர்த்திக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. நம்ம குரு பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் காரியத்தடைகள் விலகி செல்வ நிலை மேலோங்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வராகி அம்மனை பஞ்சமி நாட்களில் வழிபட்டு வருவதன் மூலம் காரிய வெற்றிகள் உண்டாக அம்மன் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமையில் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் பஞ்சமி நாட்களில் வராகி அம்மன் வழிபாடும் நீங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உங்களது கண்கூடாக நீங்கள் காண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மார்கழி மாதத்தின் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி இருக்குது, இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் இந்த மாதம் உங்களுக்கு அமைய போகிறது அப்படின்றத பார்த்துடலாம். தனுசு ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கு. உங்களுக்கு கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில் சூரியனும் புதனும் சுக்கிரனும், தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும், சுகஸ்தானத்தில் குரு பகவானும், பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானத்தில் ராகு பகவானும், ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், பாக்கியஸ்தானத்தில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா சந்திர பகவானும், லாபஸ்தானத்தில் கேது பகவானும், இந்த மாதிரியான கிரக நிலைகள் இருக்குங்க. இதன் மூலம் நீங்கள் இந்த மாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா
அனைவரிடமுமே நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்லும் ராசி தாங்க. அதனால் நீங்கள் பெரிதாக ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற குணம் உங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும். இந்த மாதம் பல வழியிலையுமே உங்களுக்கு இந்த கிரகநிலைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தா பட்ட கஷ்டங்கள் நீங்குது, பணவரத்து அதிகரிக்கும் வாய்ப்பை பெற போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் காரிய தடைகள் அவ்வளவு இருந்திருக்கும். நீங்கள் ஒரு அடி வச்சிங்கன்னா பல அடி பின்னடைவு ஏற்பட்டிருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் சிந்திச்சு செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே உங்களுக்கு வெற்றி பாதை அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்க மீது இரக்கம் ஏற்பட்டு உதவி செய்வீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை என்னால் செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சாமர்த்தியம் இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகும். பெரியவங்களோட அவங்களோட ஆலோசனை அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு காரிய அனுகூலம் உண்டாக்கும் வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவங்களோட அன்பும் அரவணைப்பும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். நீங்கள் தனுசு ராசியில் இந்த வியாழக்கிழமையில் குரு பகவான் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வாங்க. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மார்கழியில் மகிழ்ச்சியான கொண்டாட்டம் இருக்கும். குடும்பம் சுகம் பூரணமாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி திருப்தியான நிலையில் வாழ போகிறீங்க. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். சுப காரியத்தில் குடும்பத்தோடு கலந்துக்கிற மாதிரியான வாய்ப்புகள் அமையும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் விஷயமாக கொஞ்சம் செலவுகள் அதிகரிக்கும். உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோட செயல்களால் உங்களுக்கு கோபம் வரக்கூடுங்கிறதுனால கொஞ்சம் நிதானமாக அவங்கக்கிட்ட அன்பாக பேசி வேலை வாங்குறது நல்லது. இதன் மூலம் வருமானம் அதிகரிக்கும். கஸ்டமர்கிட்டையுமே நீங்கள் கொஞ்சம் அன்பாக பேசுங்க. எந்த ஒரு எரிச்சல் அடைகிறதும் கோவப்படுறதும் இந்த மாதம் வேண்டாங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல கொஞ்சம் வேகம் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் மேல் அதிகாரி சொல்லிய ஒரு வேலையை முடிக்க நீங்கள் கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு அப்புறம் தான் முடிக்கிற மாதிரி இருக்கும். சக ஊழியர்களின் வீண் பேச்சுக்களை நீங்கள் தவிர்த்தாலே உங்களோட இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்கும். ஏன்னா தேவையற்ற வீண் வாக்குவாதம் மேற்கொள்வதை விட்டுடுங்க. கொஞ்சம் வேலை அலைச்சலாக இருந்தாலுமே அதற்கான பலன்களை பெறக்கூடிய மாதமும் இந்த மார்கழி மாதம் தாங்க. இந்த தனுசு ராசியில் உள்ள பெண்களுக்கு எந்த ஒரு காரியமாக இருந்தாலுமே அவசர முடிவு எடுக்கக்கூடியவங்க தான் நீங்கள். ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அவசர முடிவு எடுக்காமல் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லதாக அமையும். ஏன்னா இந்த வாக்குவாதத்தால் நிறைய பட்டிருப்பீங்க. உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சொந்த வேலை முடிக்க முடியாமல் அவதிப்பட்டு இருந்திருப்பீங்க. அந்த வேலையுமே சுமூகமாக முடியும் வாய்ப்பு இந்த மாதம் பெற்றுக் கொடுக்கும். பிள்ளைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க. இதன் மூலம் மன மகிழ்ச்சி அடையும் வாய்ப்புமே இந்த மாதம் நீங்கள் பெறுவீங்க. மாணவர்களுக்கு கவனம் சிதற விடாமல் பாடங்களை படிக்கிறது நல்லது. விளையாட்டின் போது கவனம் தேவைங்க. நண்பர்களுடன் நிதானமாக பழகிறது நல்லது. கலைத்துறையில் இருக்க உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். ஏன்னா தாமதமாக வந்த வாய்ப்புகள் அனைத்துமே திரும்ப உங்களோட கை வந்து சேருங்க. சமூக சேவையில் உள்ளவங்களுக்கு சமூகத்தில் நல்ல அந்தஸ்து உயர்ந்து காணப்படும். அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு கூடுதலாக கவனம் செலுத்துறது நல்லது. காரிய வெற்றிகள் கிடைக்கும். பணம் சம்பாதிக்கும் திறமை அதிகரிக்கும். முன்பு கூறியது போல தாங்க, வியாழக்கிழமையில் மஞ்சள் நிற மலர் சாற்றி தட்சிணாமூர்த்தி பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் இந்த மாதம் ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளுமே உங்களுக்கு தீரும். இதுதாங்க இந்த மாதத்திற்கு உங்களுக்கான பரிகாரமாக இருக்குது. தனுசு ராசியில் உள்ள மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மற்றவங்களோட உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும். பகைகளில் வெற்றி கிடைக்கும். பணவரத்து தாராளமாக உங்களுக்கு அமையும். தொல்லைகள் நீங்கும். நீண்ட தூர பயணத்தால் லாபம் ஏற்படும். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் மனதில் தைரியம் உண்டாகும். வாக்குவன்மையால் ஆதாயம் கிடைக்கும். உயர்மட்ட பதவியில் உள்ளவங்களோட உதவி உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். உங்களோட தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். உங்களோட உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும். ஒரு சிறப்பான மாதமாக இந்த மார்கழி மாதம் அமைய போகுது. அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் போட்டிகள் அனைத்தும் நீங்கும். தொழில் விஷயமாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகளுமே இனி காணாமல் போகும். உயர் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப்பெறும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கு பலனாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு கிரக நிலைகளுமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வகையில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் உங்களோட பேச்சில் கவனமாக இருக்கணும். வீண் வாக்குவாதத்தை
மாதத்தை குறிச்சுக்கிறது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இதுபோல் அனைத்து ராசியினருக்குமே மார்கழி மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கோம். உங்களோட நண்பர்கள் என்ன ராசியோ அந்த ராசியை அவங்களுக்கு ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.